ஜெய்ஹிந்த் சையன் டிஃபென்ஸ் அகாடமி. இந்த வீடியோ நான் ரொம்ப நாளாக போடணுன்னு எதிர்பார்த்தேன். டைம் ஆகிடுச்சு. இருந்தாலும் இந்த வீடியோ இப்போ அப்லோட் பண்ணுறோம். இந்தியன் ஆர்மியில் கேர்ள்ஸ் என்ட்ரி இருக்குது. அதாவது உமன் மிலிட்ரி போலீஸ் அன்மேரிட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு அக்னிவீர் பாட்டில் ஜென்ரல் டியூட்டிக்கு உமன் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளிகேஷன் டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. 12 மார்ச் 2025 10 ஏப்ரல் 2025 வரைக்கும் அப்ளிகேஷன் டேட் இருக்குது. இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸை இதுக்கு பார்க்கலாம். ஸோ இதுக்கான ஆன்லைன் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மந்த் வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு உமன் இந்தியன் ஆர்மியில் போய்ட்டு கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அக்னிவீரா இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டாம், அப்ளை பண்ணுங்கள். இட் வில் கிவ் யூ நல்ல ஒரு பொட்டென்ஷியலான ஒரு மிலிட்ரி போலீஸ் சர்வீஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதில் நீங்கள் சர்வீஸ் பண்ணிட்டீங்க வந்தீங்க இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் இந்தியன் இராணுவத்தில் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளிகேஷன் போடலான்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி அண்ட் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், நிக்கோபார் நார்த், மிடில் அந்தமான் எல்லாருமே அப்ளை பண்ணலான்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான எக்ஸாம் எங்கே நடக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் நடக்கும். ஸோ கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்னாலும் என்கிட்ட கேளுங்க. தென் அக்னிவீர் ஜென்ரல் டியூட்டி உமன் மிலிட்ரி போலீஸ் ஏஜ் க்ரைட்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா 17.5 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே. ஓகேவா? நீங்கள் மினிமம் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். பாஸ் வித் 45% மார்க்ஸ் இன் அக்ரிகேட்டட் ஃபார் 5 சப்ஜெக்ட்ஸ். 5 சப்ஜெக்ட் சேர்த்து மினிமம் 45%க்கு மேலே இருக்கணும். ஒரு சப்ஜெக்ட்லேயும் 33% மினிமமாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் மினிமம் ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் 50% மார்க் எடுக்கணுன்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நிறைய பேர் கேட்குறீங்க, சார் நான் 220 மார்க் எடுத்திருக்கேன், அப்ளை பண்ணலாமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. பட் உங்களோட இதை நீங்கள் நல்லா எஃபிஷியன்சியாக கூட்டிக்கோங்க. தென் நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் எடுத்தீங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரி டிரைவர் ரெக்ரூட்மெண்ட்டாகவும் நீங்கள் ஈஸியாக போகலாம். ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்க அப்படின்னா 1 அக்டோபர் 2004 1 ஏப்ரல் 2008 வரைக்கும் உள்ள அனைவருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுக்கான ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு 162 சென்டிமீட்டர் கம்பல்சரி நீங்கள் ஹைட்டு செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா செஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் 5 சென்டிமீட்டர் கேட்குறாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஹைட்டு 162 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகேங்களா? தென் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் கொடுத்துருக்காங்க. மினிமம் வெயிட்டு 47.2 kg இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு என்னென்ன நடக்கும், அவங்களுக்காக என்னென்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நாம் இப்போ பார்ப்போம். சரிங்களா? நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தீங்க, இன்டர்நேஷ்னல், நேஷ்னல், ஸ்டேட்டு, தோஸ் ஹூ ரெப்ரசன்ட் டிஸ்ட்ரிக்ட், காலேஜ், ஸ்கூல், ஸ்டேட், யூனிவர்சிட்டி, போர்ட் சாம்பியன்ஷிப் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஹைட்டில் 2 சென்டிமீட்டர் தளர்வு கொடுக்குறாங்க. வெயிட்டில் 5 kgs வரைக்கும் உங்களுக்கு தளர்வு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 160 சென்டிமீட்டர் இருந்தாலும் ஓகே ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு. வெயிட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 5 கிலோ கம்மியாக இருந்தாலுமே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு. ஓகேவா? தென் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் உமனுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ஸ் நேஷனல், ஜூனியர் நேஷனல் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்க, சீனியர்லாம் வச்சுருந்தீங்கன்னா 15 மார்க். ஓகேங்களா? யூனிவர்சிட்டி விளாண்டுருந்தீங்க அப்படின்னா 10 மார்க். நேஷனல் லெவல், கேலோ இந்தியா லெவலில் விளாண்டிங்கன்னா 10 மார்க். ஓகேங்களா? நீங்கள் ஆல் இண்டியா ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷனில் சர்டிஃபிகேட் வச்சிங்கன்னா 5 மார்க்ஸ். ஓகேவா? தென் என்சிசி ஏ சர்டிஃபிகேட் வச்சிருந்தா 5 மார்க், பி சர்டிஃபிகேட் வச்சிருந்தா 10 மார்க், சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 20 மார்க். நீங்கள் ஆர்டிசி பரேட் என்சிசியிலேருந்து டெல்லியில் ஆர்டிசி ரிப்பப்ளிக் டே பரேட் அட்டன் பண்ணிங்கனாலும் 25 மார்க் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? தென் அதேமாதிரி டெல்லி சர்டிஃபிகேட் இன்னொன்று இருக்குது, தல் சைனிக் கேம்ப், அது வச்சிருந்தாலும் உங்களுக்கு 25 மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை வச்சு அப்ளை பண்ணலாம். அந்த டவுட்டையும் கேட்டிருந்தீங்க. டிஎஸ்சி டெல்லி போயிருக்கேன் சார், நான் அப்ளை பண்ணலாமா? கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அதேமாதிரி சார் நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டும் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. எதுக்கு உங்களுக்கு அதிகமாக மார்க் கிடைக்குதோ அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வைங்க. என்சிசி சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு 20 மார்க்னால் அந்த 20 மார்க் அப்படியே கிடச்சிரும். ஏதாவது ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு 5 மார்க் உண்டா 5 மார்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா? தென் நீங்கள் ஆர்டிசி பரேட் அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான 25 மார்க் மட்டும் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அதேமாதிரி ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கினதுலேருந்து 2 வருஷத்துக்குள்ளார இருக்கணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
இது உங்களுக்கு அக்னிவீரில் வரதுனால அக்னிவீர் நாம்ஸ் படி ஃபஸ்ட் இயர் வந்து 30,000 பே, அப்ராக்சிமேட்டாக 27,000 உங்களுக்கு ஏறும். 9,000 வந்து கான்ட்ரிபியூஷன் ஃபண்டு பிடிச்சிக்கோங்க. தென் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒரு 9,000 கொடுப்பாங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒரு இயரும் என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு வரும்போது அட்மிட் கார்டு, ஃபோட்டோகிராஃப், எஜுகேஷன் சர்டிஃபிகேட் என்னெல்லாம் எடுத்துகிட்டு வரணும், அதாவது எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபிசிக்கலுக்கு வரும்போது என்னெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறத இந்த டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பிரிண்டட், லேசர் பிரிண்டட், குட் குவாலிட்டி ஆஃப் பேப்பரில் இருக்கணும். இது மடிச்சிருக்கக்கூடாது. அட்மிட் கார்டு அப்படி தான் எடுத்துகிட்டு வரணும். ஃபோட்டோகிராஃப் 20 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், கலர் ஃபோட்டோகிராஃப்ஸ் புதுசாக எடுத்தது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்லேருந்து உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ எல்லா சர்டிஃபிகேட்டும், காலேஜ், யூனிவர்சிட்டி, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு, எல்லா சர்டிஃபிகேட்டையும் கொண்டு வரணும். சரிங்களா? ஸோ மெயினாக பார்த்துக்கோங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 7 minutes 30 seconds. எதுக்குன்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங்கை வந்து நீங்கள் 7 நிமிஷம் 30 செகண்டில் ஓடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 60 மார்க். ஓகேங்களா? தென் குரூப் 2 பார்த்தீங்கன்னா 1.6 கிலோமீட்டரை 8 நிமிஷத்தில் ஓடினீங்க அப்படின்னா உங்களுக்கு 48 மார்க். 10 feet லாங் ஜம்ப் பார்த்தீங்க அப்படின்னா நீட் டு குவாலிஃபை தான். 3 feet ஹை ஜம்ப் நீட் டு குவாலிஃபை தான். இதெல்லாம் நீங்கள் குவாலிஃபை ஆனாலே போதும். ரன்னிங் மட்டும் கம்பல்சரி உங்களுக்கு மார்க் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அதை பாஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஸ் பர் த ஆர்மி நாம்ஸ் தான். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பக்காவாக இருக்கணும். அதனால் வந்து ஃபிசிக்கலில் வந்து நீங்கள் மெடிக்கலில் எந்த விதமான ஒரு இது கூட அவங்க பார்க்கவே மாட்டாங்க. ஸோ ஆர்மி மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக மெடிக்கல் செக்கப் ஃபுல்லாக பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதில் ஃபீமேலுக்கு வந்து ஜெண்டர் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு அங்கே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இஃப் ஃபீமேல் கேண்டிடேட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்லி ஃபார் அன்மேரிடு தான். ஸோ அதை பற்றி நீங்கள் எதுவும் இது பண்ணிக்க வேண்டாம். அன்மேரிட் ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இதை பற்றி எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் எங்கள்கிட்டையும் கேட்கலாம். தென் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜோனல் ரெக்ரூட்டிங் ஆஃபீஸர் சென்னையில் நீங்கள் கால் பண்ணியுமே நீங்கள் அவர்கிட்டையுமே கேட்டுக்கலாம். அங்கே உங்களுக்கு ஆஃபீஸில் வந்து கண்டிப்பாக இது பண்ணுவாங்க. இதுக்கான வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா www.joinindianarmy.nic.in. ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து இந்த மிலிட்ரி உமன் போலீஸ்க்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். எந்த ஒரு டவுட் உங்களுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஜெய் ஹிந்த்.